விசுவாசம் என்ற கேடகம், இரட்சணியம் என்று தலை சீரா, அது என்னது, ஹெல்மெட். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இது எல்லாமே சர்வாயுத வர்க்கம், மார்க்கவசம், நமக்கு கேடகம், ஆயுதங்கள், நீதிக்குரிய ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களை வஸ்திரமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். எதற்காக? தீங்கு நாளிலே நமக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த எதிராளியாகிய பிசாசானவுடைய சோதனை நாளிலே, ஆமென், பிசாசினுடைய அக்னி அஸ்திரங்களை எல்லாவற்றையும் அணைத்து போடத்தக்கதாக இந்த அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் நிலையற்று போக பண்ணும்படியாக இந்த கேடகத்தை, இந்த பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொள்ள வேண்டும். 18வது வசனம், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதி வேண்டும். சகல பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் பண்ண வேண்டும். விழித்து கொண்டிருக்க வேண்டும். 3 விஷயங்கள். இந்த சர்வாயுத வர்க்கங்களை நீங்கள் தரித்து கொண்டால் உங்களுக்கு மன உறுதி உண்டாகும். பரிசுத்தவான்களுக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருப்பீர்கள், விழித்து கொண்டிருப்பீர்கள். ஆவியினால்